Good morning students, welcome to our Sheva Group of Schools online class. Today we are going to learn about measurement la வந்து exercise 2.4 பார்க்கலாம். So first sum is a wheel of a car covers a distance of 3520 cm in 20 rotation. Find the radius of the wheel. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கார் வந்து டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது. ஸோ ஒரு ரொட்டேஷன்ஸ்க்கு நம்ம எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணோம். பட் இங்கே கொஸ்டினில் வந்து 20 ரொட்டேஷன்ஸ்க்கு எவ்வளோ சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. 3520 சென்டிமீட்டர் வந்து 20 ரொட்டேஷன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் தி வீல்னு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். கிவனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கவர்டு பை அ சர்க்குலர் வீல் இன் 20 ரொட்டேஷன் இஸ் 3520 சென்டிமீட்டர். வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி டிஸ்டன்ஸ் கவர் இன் ஒன் ரொட்டேஷன். ஃபஸ்ட்டு ஒன் ரொட்டேஷன்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அப்படி ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா 3520 டிவைடட் பை ஹவு மெனி ரொட்டேஷன்ஸ் 20 ரொட்டேஷன்ஸ் வி ஹேவ் டு டிவைட். ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு 0 கேன்சல் ஆகிடும். தென் 2 டைப்ஸ் 2 1s are 2 1s are 2, ஸோ பேலன்ஸ் 1. 2 7s are 14, ஸோ பேலன்ஸ் 1 வந்துடும். ஸோ 2 6 are 12. ஸோ வேல்யூ இஸ் 176 சென்டிமீட்டர். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி வீல். ஸோ ஒரு சுற்றுது அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது அப்படின்னா ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி வீல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். therefore this is a circumference of the wheel. So circumference of the wheel, that means is nothing but circumference of a circle formula தான் நம்ம எடுத்து அங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். Circumference of a circle formula is 2 pi r. So 2 pi r is equal to, so என்ன வேல்யூஸ் இருக்குது, 176 இருக்குது. ஸோ யூனிட் வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஸோ 2 pi, பையோட வேல்யூ இஸ் 22/7 into r. We have to find out the radius value is equal to 176. So r is equal to, so 22/7 equal தாண்டி போயிடுச்சுன்னா 7/22 ஆகிடும். ஸோ 2 ஆல்சோ நியூமரேட்டரில் இருக்க டினாமினேட்டர் போயிடும். ஸோ 176 இன்ட்டு, ஸோ 7 மேலே வந்துடும் இன்ட்டு, ஸோ இங்கே இருக்க நியூமரேட்டரில் இருக்கிறது எல்லாமே கீழே டினாமினேட்டரில் வந்துடும் 22. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேன்சல் அவுட் பண்ணால் 2 1s are 2 8s are 16, ஸோ பேலன்ஸ் 1 2 8s are 16. ஸோ 11 டைம்ஸில் 11 2s are 22, 11 8s are 88. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 is equal to, ஸோ 2 1s are 2 4s are 8. ஸோ கேன்சல் பண்ண முடியும். 4 7s are 28. ஸோ ரேடியஸ் இஸ் 28 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் ஆஃப் திஸ் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் தி வீல். ஸோ therefore the radius of the wheel is 28 centimeter. That's it. Next sum போலாமா? So the next sum is the cost of fencing a circular race course at the rate of rupees 8 per meter is rupees 2112. Find the diameter of the race course அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து டயமீட்டர் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா காஸ்ட் ஆஃப் தி ஃபென்சிங் த சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2112. ஓகேவா? காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் இன் 1 மீட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க 8 rupees அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிளுக்கு ரெண்டு வேல்யூஸுமே நம்ம எடுத்து டிவைட் பண்ணோம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு கேன்சல் அவுட் பண்ணும்போது 264 கிடைக்கும். ஸோ 264ஓட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ கேன்சல் அவுட் பண்ணும்போது 264 கிடைக்கும். ஓகே? ஸோ மீட்டர் 264 மீட்டர். ஓகேவா? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கிளோட ஃபார்மில் வந்து நம்ம πd நம்ம இதில் எடுத்துருக்கோம். ஓகேவா? πdன்னு எடுக்கும்போது ஸோ நமக்கு அப்போ தான் வந்து நமக்கு டயமீட்டரோட வேல்யூ கிடைக்கும். ஸோ d இஸ் ஈக்குவல் டு 264 பையோட வேல்யூ. ஸோ பையோட வேல்யூ நம்ம என்னென்னு போடுவோம், 22/7 போடுவோம். ஸோ d இஸ் ஈக்குவல் டு, ஸோ டயமீட்டரோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம். 264 இன்ட்டு 22/7 வந்து இப்போ தானே போச்சுன்னா 7/22 கிடைக்கும். தென் நம்ம என்ன பண்ணணும், 2 டேபிள்ஸில் நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 2 11s are, தென் 2 1s are, 2 3s are, 2 2s are, நெக்ஸ்ட் 11 1s are, 11 12s are. இது நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 84. ஸோ 12 into 7 is 84 மீட்டர். ஸோ அதோட நம்ம டயமீட்டர் ஃபைண்ட் த டயமீட்டர் ஆஃப் தி ரேஸ் கோர்ஸ் இஸ் d is equal to 84 மீட்டர். therefore diameter of the race course is 84 மீட்டர். ஸோ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து 4th சம்மும் ஸோ அதே மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரேடியஸோட வேல்யூ தான் அதில் நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணணும்.
ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ த காஸ்ட் ஆஃப் தி டெக்கரேட்டிங் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் லான் ஆஃப் எ ஹவுஸ் அட் த ரேட் ஆஃப் ₹55 அண்ட் பர் மீட்டர் இஸ் 16,940. வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் தி லான்? ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதோட ரேடியஸை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த 16,940யோட நம்ம ₹55 வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 308 மீட்டர் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2πr = வர வேல்யூ எடுத்து போட்டுட்டு ஆரோட வேல்யூஸ் வந்து நமக்கு ஃபைனலாக 49 மீட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் இந்த எக்ஸசைஸில் இருக்க 4th சம்மும். ஓகேவா? ஸோ லெட் அஸ் see the third chapter. நம்ம அல்ஜிப்ரா பார்க்கலாம். ஸோ அல்ஜிப்ராவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? அப்புறம் நம்பர்ஸ் இன் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் நம்ம நம்பர்ஸ் எப்படி எழுதுவோம், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸசைஸ் 3.1ல் பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட் சம் வந்து ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி ஃபாலோவிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபாலோவிங்ஸில் வந்து நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 2⁻6 இருக்குது. ஸோ 2⁻6 நம்ம எக்ஸ்போனன்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸோ இந்த பவர்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இது பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து பவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து எக்ஸ்போனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? திஸ் இஸ் பேஸ் அண்ட் 6 இஸ் எக்ஸ்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2⁻6 அப்படின்னா ஸோ இந்த 2ன்ற ஒரு நம்பரை வந்து நம்ம 6 டைம்ஸ் நம்ம வந்து எழுதணும். எப்படி எழுதலாம்? 2 × 2 × 2 × 2 × 2 × 2. ஸோ எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 1 2 3 4 5 6 6 டைம்ஸ் வந்துச்சா? ஸோ 2⁻6 அப்படின்னா 2⁻6 அப்படின்னா 2 × 2 × 2 × 2 × 2 × 2. ஸோ எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. ஸோ இதே மாதிரி தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அப்படியே வரல அப்படின்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். 16 2s ஆர்ன்றப்ப நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்ப்போம். 16 × 2 = 32. நெக்ஸ்ட் 32 × 2 = 64. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வரும். ஸோ இதுக்கு வந்து வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்னா 64 தான் இதோட வேல்யூஸ். செகண்ட் சம் பாருங்கள். ஸோ 11 ஸ்கொயர்ன்னு இருக்குது. 11 ஸ்கொயர் அப்படின்னா ஸோ பவர்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்போனன்ட்ஸு 2ன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வி ரைட் 11 × 11 = 2 டைம்ஸ் நம்ம வந்து ரைட் பண்ணோம். இது நம்ம வந்து 6 டைம்ஸ் நம்ம ரைட் பண்ணோமோ ஸோ அதே மாதிரி இது வந்து நம்ம 2 டைம்ஸ் நம்ம வந்து இதை ரைட் பண்ணோம். ஸோ ரைட் பண்ணும்போது 11 × 11 = 121. தட்ஸ் இட். ஸோ தேர்டு வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஃபோர்த் சப்ரேஷன் வந்து 9³ ஸோ 9³ = நம்ம 3 டைம்ஸ் நம்ம 9 எடுத்து எழுதுகிறோம். 9 × 9 × 9. ஸோ 9 9s are 81, 81 9s are 729. So 729. Okay. So the fourth sum is express the following in exponential form. ஸோ கொடுத்துருக்க நம்ம ஃபாலோவிங்கை வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ரேஷன் இஸ் 6 × 6 × 6 × 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ கொஸ்டின் இஸ் 6 × 6 × 6 × 6. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் ஸோ அதாவது நம்ம பவர்ஸில் எடுத்து எழுதணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலாஸ் பார்த்துலாம். சின்ஸ் a⁻m × a⁻n = a⁻m + n. ஸோ இங்கே ப்ராடக்டில் இருக்கும்போது மேலே இருக்க 2 பவர்ஸும் வந்து ஆட் ஆகிடும். அதாவது சேமாக இருக்குது, கீழே வந்து பேஸ் சேமாக இருக்கணும். நமக்கு அப்படி பேஸ் சேமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம இந்த ஃபார்மேட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். பேஸ் நமக்கு சேமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா ஸோ பேஸ் சேம் ஆச்சுன்னா அதே ஏவை எடுத்து நம்ம எழுதிட்டு ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா மேலே 2 பவர்ஸுமே நமக்கு ஆட் ஆகும். அதே மாதிரி இங்கே டிவைட் இருந்துச்சுன்னா சேம் பேஸ் இருந்து டிவைட் இருந்துச்சுன்னா மேலே இருக்க நம்மளுக்கு பவர்ஸ் வந்து நமக்கு சப்ராக்ட் ஆகும். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு நமக்கு ஆட் ஆகும், இங்கே டிவைட் இருந்துச்சுன்னா நமக்கு சப்ராக்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் நம்ம இதை தான் நம்ம வந்து இந்த ஃபார்மேட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ a⁻m × a⁻n = a⁻m + n. ஸோ கொஸ்டின் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 6 × 6 × 6 × 6 6⁻1 நம்ம எடுத்துக்கலாமா? × 6⁻1 × 6⁻1 × 6⁻1 நம்ம எடுத்துக்கலாம். = பேஸ் வந்து நமக்கு சேமாக தான் நான் என்ன சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா 6 வந்து நமக்கு ஒரே ஒரு பேஸாக வந்துடும். ஸோ மேலே இருக்க பவர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ ஆட் ஆகும்போது 1 + 1 + 1 + 1 = 6 power 1 + 1 + 1 + 1 is 4. ஸோ இதோட எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு. திஸ் இஸ் 6⁻4. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் செப்பரேஷன் t × t. ஸோ t × t தட்ஸ் மீன்ஸ் t⁻1 × t⁻1 இப்படி நம்ம எழுதலாமா?
ஸோ இங்கேயும் வந்து சேம் பேஸ் வந்து நமக்கு சேமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பேஸ் வந்து பொதுவாக ஒன்று எடுத்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். தென் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா மேலே ரெண்டுமே வந்து ஆட் ஆகிடும், பவர்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகும்போது நமக்கு 1 + 1 2. ஸோ இதோட வேல்யூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா t². தென் தேர்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 5 × 5 × 7 × 7 × 7. இங்கே வந்து பேஸ் வந்து இங்கேயும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம 2 பேஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எப்படின்னா 5^1 × 5^1 × 7^1 × 7^1 × 7^1 இப்படி இருக்குது இஸ் ஈக்குவல் டு 5 × 5. ஸோ இந்த பேஸ் நம்ம தனியாக எடுத்துக்கணும், இந்த பேஸ் நம்ம வந்து இங்கே தனியாக எடுத்துக்கணும். ஸோ 5 × 5, ஸோ 5 × 5, ஸோ ஒரே பேஸாக இருக்கனால நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ மேலே இருக்க பவர்ஸ் ரெண்டுமே நமக்கு வந்து ஆட் ஆகும், ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கா. ஸோ ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும். ஸோ 2 இந்த மல்டிப்ளிகேஷன் அப்படியே வரும். தென் 7. ஸோ ஹவு மெனி இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 1 + 1 + 1 + 1 3. ஸோ ரெண்டுமே நம்ம எல்லாமே நம்ம ஆட் பண்ணோன்னா 1 + 1 + 1 இஸ் ஈக்குவல் டு 5^2 × 7^3. ஸோ பேஸ் வந்து நமக்கு இங்கே தனித்தனியாக இங்கே நமக்கு வந்துருக்கு. சரியா, 5^2 × 7^3. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா 2 × 2 × a × a. ஸோ 2 × 2 2^1 × 2^1 × a^1 × a^1. ஸோ இந்த பேஸ் சேமாக இருக்குது, இங்கேயும் சேமாக இருக்குது. ஸோ இந்த பேஸ்லேருந்து நம்ம ஒரு பேஸ், இந்த நம்பர்லேருந்து நம்ம ஒரு பேஸ் எடுத்து வச்சுக்கிறோம். தென் மேலே வந்து மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா மேலே இருக்க பவர்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகும். ஸோ 1 + 1 × ஸோ 2 பேஸ். ஸோ இந்த பேஸ்லேருந்து நம்ம இந்த வேல்யூஸ் வந்து நம்ம ஒரு பேஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஸோ 1 + 1 மேலே வந்து நமக்கு ஆட் ஆகும்போது ஸோ 2² × a² நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே 2² இருக்குது, இங்கே a² இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து இந்த ஸ்கொயர் வந்து நம்ம 2a² சொல்லிட்டு நம்ம போடலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் let us see the fifth sum. Express each of the following number using the exponential form. ஓகேவா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் செப்பரேஷன். ஸோ எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் தி ஃபாலோவிங் இந்த நம்பர் யூஸிங் த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பவர்ஸில் வந்து இதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ 512 ஸோ அப்படின்னு இருக்கா. ஸோ 512 வந்து நம்ம எல்சிஎம் பண்ணி தான் நம்ம எடுத்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நம்ம இதை வந்து நம்ம எல்சிஎம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 512. ஸோ இங்கே வந்து 512 இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஈவன் நம்பரில் இருக்குது, 2ல் இருக்கிறதுனால நம்ம 2 டேபிள்ஸ் நம்ம எடுத்து போடலாம். ஓகேவா. ஸோ 2 டேபிள்ஸில் போட்டோம் அப்படின்னா 2 2s are 4, ஸோ பேலன்ஸ் 1, 2 5s are 10, ஸோ பேலன்ஸ் 1 வரும், 2 6s are 12. தென் நெக்ஸ்ட் அகெயின் நம்ம 2 டேபிள்ஸில் போட்டோம்னா 2 1s are 2 2s are 4, ஸோ பேலன்ஸ் 1, 2 8s are 16. ஸோ அகெயின் நம்ம 2 டேபிள்ஸில் 2 6s are 2 4s are, ஸோ 2 டேபிள்ஸில் 2 3s are 2 2s are, தென் 2 tables 2 1s are 2, ஸோ பேலன்ஸ் 1 2 6s are, then again 2 tables 2 8s are 16, then again 2 tables 2 4s are 8, then again 2 tables 2 2s are, then 2 1s are. ஸோ இங்கே 1 வேறு இருக்கா நம்ம எடுத்து போடலாம். ஸோ அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து 512 இஸ் ஈக்குவல் டு, ஸோ எத்தனை 2 இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2. ஸோ நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2 × 2 × 2. ஸோ இது எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு 2^9. ஸோ 9 2 இருக்கிறதுனால 2^9 எடுத்து நம்ம இந்த ரூல் வந்து நம்ம வந்து கல்மே பண்ணலாம் இதில். ஸோ இது வந்து ப்ராடக்ட் ரூல்னு சொல்லுவாங்க. ஸோ 2^9. ஸோ a^m × a^n = a^m + n சொல்வோம்ல. ஸோ அந்த ப்ராடக்ட் போன சம்மில் பார்த்ததே தான் நம்ம இந்த ப்ராடக்ட்டில் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா 729. ஸோ 729ன்றது ஒரு ஹார்ட் நம்பர். ஸோ நம்ம வந்து 3 டேபிள்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். 3 டேபிள்ஸில் எடுத்தோம் அப்படின்னா 3 2s are 6, ஸோ பேலன்ஸ் 1 வரும். ஸோ 3 4s are 12, தென் 3 3s are 9. தென் அகைன் நம்ம 3 டேபிள்ஸில் எடுக்கலாம். 3 டேபிள்ஸில் எடுத்தோம்னா 3 8s are 24, தென் 3 1s are 3. தென் அகைன் நம்ம 3 டேபிள்ஸில் எடுத்தோம் அப்படின்னா 3 2s are 6, ஸோ பேலன்ஸ் 2, ஸோ 3 7s are 21. ஸோ அகைன் நம்ம 3 டேபிள்ஸ் எடுத்தோம்னா 3 9s are 27, 3 1s are 3 3s are 9, 3 1s are. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 729 இஸ் ஈக்குவல் டு 3 × ஸோ 1 2 3 4 5 6, 3 × 3 × 3, 3 × 3 × 3. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6. ஸோ 3^6. ஸோ கீழே நம்ம என்ன பேஸ் கொடுக்குறோமோ அது பவரில் வந்து
ஸோ ஹவு மெனி த்ரீஸ் இருக்கோ நம்ம அதை கவுண்ட் பண்ணி எடுத்து போட்டாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3125 ஃபோர்த் செப்பரேஷன். ஸோ அதே மாதிரி நம்ம எல்சிஎம் பண்ணோம் அப்படின்னா 3125. ஸோ நம்ம 5 டேபிள்ஸாலே பண்ணிக்கலாம். ஸோ 5 டேபிள்ஸால் பண்ணும்போது 5 6 are 30. ஸோ பேலன்ஸ் 1. ஸோ 5 டேபிள்ஸில் 12 போகாது. ஸோ 10 போகும். ஸோ 10 எத்தனை டைம்ஸ்னால் 5 2s are 10. தென் அகெயின் 2. ஸோ 5 5s are 25. அகெயின் நம்ம 5 வந்திருக்கு. ஸோ நம்ம 5 டேபிள்ஸில் நம்ம எடுத்துப்போம். 5 டேபிள்ஸில் எடுக்கும்போது 5 1s are 5. ஸோ பேலன்ஸ் 1. 5 2s are 10. ஸோ பேலன்ஸ் 2. 5 5s are 25. ஸோ அகெயின் நம்ம 5 டேபிள்ஸில் எடுத்துக்கிறோம். ஸோ 5 டேபிள்ஸில் எடுக்கும்போது 5 2s are 10. ஸோ பேலன்ஸ் 2 வரும். தென் 5 5s are 25. தென் அகெயின் 5 5s are 5 1s are. ஸோ நமக்கு 3125 is equal to 5 into 5 into 5 into 5 into 5. ஸோ எத்தனை 5 5 5 இருக்குது. ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 பவர் 5. ஸோ இந்த ப்ராடக்ட் ரூலில் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து 5th செப்பரேஷன் 5th சம் வரைக்கும் நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த ப்ராடக்ட் ரூல் வந்து நம்ம அப்ளை பண்ணி போட்டிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் டுடே வீடியோ கிளாஸ். See you in the next class. Thank you students.